ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக ஸ்பாட்டில் நம்ம ட்ரேடிங்காக சிக்னல் கொடுத்தோம்ல, அது நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதை ஹோல்ட் பண்ணிக்கிறாராம். ஸோ அதனால் அவருக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஆகணும். நீங்களும் நீங்கள் இந்த கிரிப்டோ ஹோல்ட் பண்ணிங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ACUSDT தான். இது ஸ்பாட் கிரிப்டோ. நாம் இவர் முதல்ல எங்கே பைக் சொன்ன சொல்லியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த 9.1790 பை பண்ண சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 10.3412 தான். பாருங்கள், ஆல்மோஸ்ட் அது ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா, நம்ம முதல்ல டே அண்டு வீக்குக்கான இதை பார்ப்போமா. இங்கே பாருங்க, வீக்குக்கு இன்னும் ஒன் டே 13 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வீக் க்ளோசிங் ஆகும். வீக் மட்டும் அப்படி க்ளோசிங் ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பையிங் சொல்லலாம். ஓகேவா, வீக்கில் பையில் இருக்கிறான். சரி, டேயில் சொல்லுங்கள் பார்ப்போம்னா, இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இறங்கினா மேலே ஏறினா, கீழே இறங்கினா மேலே ஏறினா. இப்போ இங்கே இன்னும் விக்கு மாதிரி கொடுத்துனுக்குறான். தட் மீன்ஸ் இந்த லெவல் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, வால்டைல் மாதிரி ஆயினுக்குது. டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மூவ் ஆன் ஆகும். ஸோ நம்ம டேயில் ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா, அண்ட் தென் 4 ஹவர்ஸில் பார்ப்போமா. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வெறும் விக்காக கொடுத்துனுக்குது. பட் ஆனால் ஹோல்ட் ஆகினுக்கிறான். இன்னும் மார்க்கெட் இன்னும் ஹோல்டாக தான் இருக்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் இங்கே பெரிய நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தா இந்த லெவலுக்கு கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்டு மாதிரி போகுது. தெரியுதா இல்லையா, மேலே ஏறினா திரும்பி ஏறினா, மேலே ஏறினா திரும்பி ஏறினா, திரும்பி மேலே போகும். அதனால் பார்த்தோன்னா நம்ம இது ஒரு சப்போர்ட் இல்லாமல் அது இல்லாமல். ஸோ அதனால் நம்ம ஏசியை நம்ம ஸ்பாட்டை நம்ம ஹோல்டு பண்ணுவோம். செல் பண்ண வேண்டாம். சரிங்களா, ஹோல்ட் பண்ணுவோம். இப்போதைய கண்டிஷனை ஹோல்ட் பண்ணுவோம். ஓகேவா, சாரி ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. 4 ஹவர்ஸில் பார்த்தா பையிங்கில் தான் இருக்கிறான். அண்ட் தென் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எப்படி சொல்கிறது, ஒரு ரேஞ்ச் மாதிரி வரான். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்லி பையிங் போக சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இதுக்குன்னு மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக இருக்கலாம். மூவிங் ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ நம்ம இது ஹோல்ட் பண்ணுவோம், செல் பண்ண வேண்டாம். சரி, அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தா ஐடி. ஓகே, IDUSDT தான். ஃபஸ்ட்டு நம்ம வீக்லியில் வந்துடுவோம். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வீக்லியில் இந்த லெவல் ஒரு சரியான ஒரு சப்போர்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ இது வீக்லியில் பையிங்கில் இருக்கிறான். நம்ம அதனால் கவலைப்படலாம். டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல பை பண்ணிடுவோம். இப்போதைக்கு உனக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே டார்கெட் எங்கே வைக்கலாம். கரெக்டான டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் நம்ம டார்கெட் வைக்கலாம். சரிங்களா, டேயில் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கிறான். 4 ஹவர்ஸை பார்த்தா இன்னும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கலாம். இறங்கினா திரும்பி கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹையராக ஆகுது. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஐடி ஹோல்ட் பண்ணலாம், அதில் சந்தேகம் கிடையாது. பட் இவனுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். சரிங்களா, ஸோ வேணால் நம்ம ஹோல்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாகவே இவ்வளோ தூரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வேணாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் 0.295620 அந்த லெவல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐடிக்கு பெட்டராக இருக்கும். அட்மோஸ்ட் எவ்வளோ தூரம் நம்ம இன்னும் வெயிட் பண்ணலன்னா இன்னும் ஒரு 2 to 3%, 2.5 to 3% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஐடியில். சரி, அதுக்கடுத்து கிரிப்டோ. சரி, மூவிங் ஆவரேஜுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். டேயில் மூவிங் ஆவரேஜ் ஓகே, 4 ஹவர்ஸில் ஓகே, 1 ஹவர்லேயும் பெட்டராக தான் இருக்கலாம். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஐடியா. அதுக்கடுத்து பாருங்கள், C98 USDT. ஓகேவா, ஸ்பாட்டு பரவாயில்ல. நம்ம C98 நம்ம நினச்சது ஆல்மோஸ்ட் 5% மேலே ஏறிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீக்லியில் பார்த்துருவோம். வீக்லியில் அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னா மேலே போகிறான், பையிங் ஓகே. வீக்லியில் இதுக்கு கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் நம்ம செல்லிங் பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு கண்டிஷன் இது சப்போர்ட், அதனால் திரும்பி பார்த்தா ஒரு ஆச்சரியம் இல்லை. இப்படி போயிட்டோன்னா அப்படி திரும்பி ஒரு டபுள் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. வீக்லியில் ஓகே. டேயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுதா.
இப்போதைக்கு இந்த லெவலில் பார்த்தா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது தான், அதாவது சந்தேகம் இல்லை. ட்ரெண்ட் லைனில் பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பார்த்தா இந்த லெவலில் ஒரு டார்கெட் சொல்லலாம். இல்லை என்னால் ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண முடியலன்னா நம்ம இந்த லெவல் வந்து ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். பெட்டர் ஆப்ஷன். டேயில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் கேண்டில் ஷிப் பேஸ் கேண்டில் ஆகுது. பட் இன்னும் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு 50% மேலே க்ளோசிங் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து செல்லிங்க்கு பார்க்க வேணாம். இதுவே இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துறோம்னா வச்சுக்கு இந்த ஒரு ரேஞ்ச் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துறோம்னா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பையில் இருக்கலாம். இன்கேஸ் நம்ம 4 ஹவர்ஸ் மினி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினி டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸில் பார்த்தா செல்லிங் பேட்டர்ன் இருக்கலாம். எப்படின்னா மேலே போனோன்னா ஒரு எம் பேட்டர்ன். ஓகேவா, இது வந்து இன்வேல்டாகவும் வாய்ப்பு இருக்குது. பட் டேலாம் கரெக்டாகுது. டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சொன்னோம்ல, அது போயிடுது. வேணால் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஒப்பீனியன் அப்படி தான். பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணது பெட்டர். ஒரு பேட்டர்ன் நல்லா க்ரியேட் ஆனதுக்கு நம்ம செல் பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் இது பண்ணலாம். 1 ஹவரில் ஓகே, 4 ஹவர்ஸில் பார்த்தா செல்லிங்கில் இருக்கிறான். டேயில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தா பை. பட் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த லெவல் கிட்ட தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம சொன்னால ப்ரைஸ் லைன் இருக்குங்களா 0.2362 அந்த லெவல் தான் ப்ரைஸ் லைன் ஆகுது. ஸோ நம்ம அதனால தான் கொஞ்சம் பார்த்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் இருக்கிறதுனால நம்ம நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம நிறையா குழப்பம் போல் 4 ஹவர்ஸில் செல்லிங்கில் இருக்கலாம். மற்றபடி எல்லாத்துலேயும் வந்து பையிங்கில் தான் இருக்கிறான். நாம் அதனால் வெயிட் பண்ணலாம். இல்லை வேணாம் மினி டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் நம்ம விரும்பினா நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்து நானே ஆப்ஷன் கொடுத்துருன்னு வச்சுக்கி நீங்கள் முடிவு எடுத்துருவீங்க. முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் முடிவெடுங்க. அதை தப்பு இல்லை. ஆனால் என்ன ஆப்ஷன் இருக்கணும்ல, எதனால் வந்து நீங்கள் செல் பண்ணுற அப்படி ஒன்று தெரியணும் இல்லை, அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். UNI USDT இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் இது வந்து ஒரு மல்டிபிள் டைம் சப்போர்ட்டு அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துகிட்டு மேலே போகிறான். டேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம செல் பண்ணலாம் டேயில். வீக்லியும் பார்த்தா க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம செல்லிங்க்கு வரக்கூடாது. பட் இவன் வீக்லி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை என்ன ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்கிறான். ஏன்னா வந்து இங்கே ஒரு டோஜி டைப் கேண்டில் வாங்கிக்குது, செல்லிங் பேரிஷ் கேண்டில். ஸோ அதனால் 4 ஹவர்ஸில் செல்லிங்கில் இருக்கிறான். நம்ம செல் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. ரிஸ்க் எடுக்க வேணால் செல் பண்ணலாம். பட் இந்த 1 ஹவர் கேண்டில்ஸ்க்கு தான் பாருங்களேன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையிங் சைன். மோஸ்ட்லி நம்மளோட டார்கெட் இந்த லெவல் சின்ன டார்கெட் வரைக்கும் போகும் போல். ஓகேவா, மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். 1 ஹவர் ஓகே, மூவிங் ஆவரேஜ் 4 ஹவர்ஸும் ஓகே. டேயில் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்த கிரிப்டோ என்னென்னு பார்ப்போமா, QTUM USDT. QTUM பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தோமே தான் ஒரு பெரிய ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வாங்கிக்கிறாங்க. இந்த லெவல் கிட்ட நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்கில் இருக்கலாம். பட் மேலே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதுக்கடுத்து 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்தா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கரெக்டாக இல்லை. ஸோ ஹோல்ட் பண்ணலாம். கீழே போயிட்டோன்னா திரும்பி இவ்வளோ தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் 4 ஹவர்ஸில். மூவிங் ஆவரேஜ் நம்ம பார்த்துப்போம். 1 ஹவர் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயும் ஒரு பையிங் சைன் தெரியுது. மேலே போக வாய்ப்பு இருக்குது. நம்ம 1 ஹவர்லேயும் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். வேணான்னு நான் சொல்லுவேன். இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஜோன் ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் வரைக்குமே சரிங்களா. இங்கே ஒரே பெரிய கன்சர்ன் என்ன, இவ்வளோ பெரிய ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு புல் பேக் மாதிரி போகும். ஒரு சின்ன புல் பேக் எடுத்து நம்ம செல் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கன்சர்ன் பண்ண வேண்டியதாகுது. QTM அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா NMR USDT பார்த்தீங்கன்னா வந்து டேயில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நான் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது செல்லிங் ப்ரெஷரு. நம்ம NMR வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்டர். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துலாம் செல்லிங் இருக்கலாம். வேணால் இந்த இடத்துல செல் பண்ணிக்கோங்க. NMR வந்து நம்ம செல் பண்ணிடலாம். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் USDT நம்ம அதில் அனலைஸ் பண்ணலாம். அதே அதில் ஒரு பேட்டர்ன் முடிந்ததில்ல. ஸோ அதனால் NMR வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
சூப்பர் யூஎஸ்டிடி நம்ம வந்து காலையில் சொல்லியிருந்தோம் இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். ஹிட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 3% இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ள வந்து என்ட்ரி ப்ரைஸ் சொல்லியிருந்தோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் வச்சுருந்தோம். ஹிட் ஆகிட்டோம். இப்போதைக்கு நான் வந்து பையிங்கில் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நோ வே. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் தான். நம்ம இந்த லெவல்கிட்ட வந்து நம்ம வேணால் ஒரு பையிங்க்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சூப்பர் யூஎஸ்டிடி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம கிரிப்டோ பார்த்தீங்கன்னா அல்ட் யூஎஸ்டிடி தான் பாப்போமா. அல்ட் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன், சரியான ட்ரெண்ட் லைன். சரிதா? ஸோ இங்கே செல் பண்ணவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஒரு சின்ன புல் பேக் இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். இவன் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக சாரி இவன் அலி நம்ம தேவை அல்ட்டு. அதோ இருக்குது. ஒன் மினிட் ப்ளீஸ். இதுதான் அல்ட் யூஎஸ்டிடி. நமக்கு ஏன் தெரில சரியாக வரல. சம் டிஃபரன்ஷியல் ப்ராப்ளம். சரி பரவாயில்ல, நம்ம இதில் இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே அல்ட் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மேலே ஏறானா, ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தானா, திரும்பி மேலே ஏறானா. இப்போதைக்கு 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் அவங்க க்ளோசிங் கொடுத்தனா ஒரு நல்ல பையிங் சைனுக்குறான். நம்ம வந்து திரும்பி இங்கே ரீஎன்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம டார்கெட் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூசுவல் இது தான். ஸோ நம்ம அல்ட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம், ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஓகேவா? அல்ட்டை வெயிட் பண்ணுங்கள். 4 ஹவர்ஸ் இது நியூ கிரிப்டோனால நம்ம அல்ட்டை வெயிட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் அல்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். நம்ம ஆல்மோஸ்ட் சில கிரிப்டோ தான் க்ளோஸ் பண்ண சொல்லிக்கிறோம். மோஸ்ட்லி ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெய்ட் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாய்.